ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே ஏர்போர்ட்லேருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நம்ம இங்கேருந்து ஒரு குட்டி ட்ரிப்புக்கு தான் போக போகிறோம். நம்ம எங்கே போகிறோன்னு நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு செக்யூரிட்டி முடிச்சிருச்சு, எங்களுக்கு இமிக்ரேஷன் கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ யூரோப்பில் ஷெங்கன் ஜோனில் இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு தான் போக போகிறோம். அதுக்கு ரயான் ஏரில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஃப்ளைட்டு 7:30க்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஒரு 7:15க்கே ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. நான் இந்த 7:27 டைமிங் எதுக்கு எடுத்திருப்பேன்னா, டிப்பிக்கலாக எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், பாருங்கள் 7:30க்கு எங்கள் ஊரில் எவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான். ஸோ பாய் பாய் வர்ணா, see you in 5 days. ஸோ மேலே ஏறி வியூ பார்த்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு வேஃபிள்ஸ் சர்வ் பண்ணியிருந்தாங்க. அது கூட ட்ரிங்க் நாங்கள் கோக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் ஒரு சின்ன ஹாட் டாக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது ஒரு 2 hours ஃப்ளைட்டு தான், அதனால் வெறும் இந்த ஸ்நாக் மட்டும்தான் ஆன் போர்டில் கொடுப்பாங்க. இது பார்த்துட்டு இருக்கும்போதே சைடில் பார்த்தா ஆல்ப்ஸ் மவுண்டைன் மாதிரி ஃபுல்லாக ஸ்னோ கவர்ட் மவுண்டன்ஸ். எத்தனை தடவை இந்த ஸ்னோ மவுண்டன்ஸை பார்த்தாலும் நமக்கு அது ஊரே அடிக்காது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். பார்த்தா நம்ம கீழே இன்னொரு ஃப்ளைட்டு போகுது, அப்புறம் கிராஸாக இன்னொரு ஃப்ளைட் போகுது. என்னடா இத்தனை ஃப்ளைட்டு கிராஸ் ஆகுதுன்னு, இதுதான் நான் ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்துட்டு இன்னொரு ஃப்ளைட்டை பார்த்தது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே நம்ம லேண்ட் ஆக போகிறோம். அந்த லேண்ட் ஆகும்போது அங்கே வர்ணாவில் இருக்க லேண்ட்ஸ்கேப்புக்கும் இந்த ஊரில் இருக்க லேண்ட்ஸ்கேப்புக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா வியன்னாக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஆஸ்ட்ரியா தான் நம்ம வந்திருக்க நியூ கண்ட்ரி. ஸோ வாங்க போய் ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் எப்படி இந்த புது கண்ட்ரியை பார்க்க போகிறேன்றது தான் நான் உங்களுக்கும் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க என் கூட சேர்ந்து இந்த நியூ கண்ட்ரியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம லக்கேஜஸ் எடுத்துகிட்டு நம்ம இப்போ ட்ரெயினில் தான் போக போகிறோம் சென்டருக்கு. இங்கே பாருங்கள், ரெஸ்டாரண்ட்குள்ளே ஒரு ஃபைட்டர் ஜெட்டு மாதிரி கிட்ஸ் விளையாடுறதுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வியன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தோடனே எந்த பக்கம் பார்த்தாலும் பெயிண்டிங்ஸ் தான் இருக்குது. இந்த ஊரே ஃபேமஸ் ஃபார் மியூசியம்ஸ் அண்ட் பேலஸ். அத்தனை வெரைட்டி ஆஃப் மியூசியம்ஸ் இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். கேட் ட்ரெயின்றது இங்கே சிட்டி ஏர்போர்ட் ட்ரெயின்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, நம்மளுக்கு ஏர்போர்ட்லேருந்து சிட்டி சென்டருக்கு நான் ஸ்டாப்பாக எக்ஸ்ப்ரெஸில் நம்ம போயிடலாம். பட் ப்ரைஸ் நார்மல் ட்ரெயின் டிக்கெட்டை விட 3 times இருக்குது. ஏன்னா அது நான் ஸ்டாப்பாக நம்ம குயிக்காக போயிடலாம் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ்னால தான். நம்ம ரொம்ப அர்ஜெண்ட்டாக போகணும், வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம அதில் போகலாம். மற்றபடி இங்கே இருக்க லோக்கல் ட்ரெயினே நமக்கு கன்வீனியன்ட் தான். இங்கே பாருங்கள், ஒரு வால் ஃபுல்லாக அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சர்ஸோட டிஸ்பிளே இருக்குது. இப்போ நம்ம அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தான் மேப்பை பார்த்து போயிட்டுருக்கோம். மேப்னா டைரெக்ஷனு ஒன்றும் தெரியல. நிறைய வேஸ் இருக்குது, லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனுன்னு. ஒரு பெரிய ஏர்போர்ட் இது. இப்போ தான் ஒரு வே கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். போயிட்டு நம்ம டிக்கெட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அடுத்து ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் எதுவும் தெரில. வாங்க போய் பார்ப்போம் கரெக்டாக போயிடுறோமான்ட்டு. டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம சென்ட்ரலில் தான் புக் பண்ணியிருக்கோம். அங்கே போகிறதுக்கு ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் கிடையாது, நடுவில் ஒரு வேலை நம்ம இறங்கி மாறணும்னு நாங்கள் கூகுள் மேப்ஸை நம்பி தான் இப்போ எடுத்திருக்கோம். ஸோ வாங்க போயிட்டு இந்த ஊரில் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே டிஸ்பிளேல தான் நம்ம ட்ரெயின் எங்கன்னு பார்த்துருந்தோம். இந்த 9:19க்கு S7 இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம ட்ரெயின். ஸோ அதோட பிளாட்ஃபார்ம் நம்பர் பார்த்துட்டு இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் சொன்ன அந்த கேட் ட்ரெயின் பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு குவிக்லி நம்ம சென்டருக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயின். பட் நம்ம இப்போ OBBன்ற நார்மல் ட்ரெயினில் போக போகிறோம். இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் தான் நமக்கும் வரப்போகுது. ஸோ அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் 3 minutes வரும்னு போட்டிருக்கு, பார்ப்போம். கரெக்டாக இப்போ நம்ம ட்ரெயினும் வந்துச்சு. நம்ம இப்போ இந்த S7 ட்ரெயினில் ஏறிட்டு வியன் மிட்டேன்ற ஸ்டேஷனில் இறங்கி நம்ம U3 மெட்ரோ லைனுக்கு மாறணும். ஸோ இந்த ட்ரெயினில் நம்மளுக்கு ஒரு 15 minutes ட்ராவல் டைம். ஸோ அங்கே போய் இறங்கிட்டு நம்ம அந்த மெட்ரோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வியன் மிட்டேல இறங்கியாச்சு. நான் U3 மெட்ரோ லைன் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதோட டைரெக்ஷன் பார்த்து தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம்.
இந்த ஓட்டக்ரிங் இந்த ட்ரெயினில் ஏறி நம்ம ஒரு 4 ஸ்டாப்ஸ் கழித்து ஜிக்லர் காசே இந்த ஸ்டேஷனில் இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸுன்னு எங்கள் ஏர்பிஎன்பி ஓனர் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நம்ம வந்து ரீச் ஆகிறதுக்கே 10:30 ஆயிடுச்சு. ஸோ குயிக்காக ஃபுட்டு சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி மெக்டி மட்டும்தான் இந்த டைமுக்கு ஓப்பனாக இருந்தது. ஸோ அங்கே மெக்டியில் வந்து தான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கும் பாலாக்கும் பர்கர் ஆர்டர் பண்ணிவிட்டு பவிக்கு ஒரு கிட்ஸ் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் க்யூட்டாக ஒரு டாய் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட் ஜூஸ், ஒரு ஃப்ரூட் பியூரி. ஆக்சுவலி அதில் 80% ஃப்ரூட் இருக்குது. அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது கூட இன்னொன்று வெஜிடபிள்ஸ் கேரட் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் அது கேரட் ஃப்ரைஸுன்னு ஃபஸ்ட்டு நினச்சேன். பார்த்தா ஃப்ரெஷ் கேரட்ஸை அழகாக கட் பண்ணி பேக்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு ஏர்பிஎன்பிக்கு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த யூரோப்பியன் ஸ்ட்ரீட்ஸுன்னு நம்ம ஃபோட்டோவில் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி இருக்குது இதில் பார்க்கும்போது. ஸோ இப்போ நைட் வியூவில் பார்த்துக்கோங்க. நாளைக்கு டே டைம்லேயும் நம்ம இதே பிளேஸை பார்த்து கம்பேர் பண்ணலாம் எப்படி இருக்குது நைட் வியூ அண்ட் டே வியூன்னு. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ் வாக் தான். நம்ம போயிட்டு ஏர்பிஎன்பியில் செக்இன் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி நம்மளோட ஏர்பிஎன்பியில் வந்து ரீச் ஆயாச்சு. வண்டர்லேண்ட் பிரெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்ன்ற பிளேஸில் தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். இந்த என்ட்ரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருந்துச்சு, ஏன்னா எல்லா பில்டிங்கும் சிமிலராக இருந்தனால. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ நம்ம கீ வந்து ஓனர் அந்த கோடை நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அந்த கோட் போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம அந்த கீ எடுத்துக்கலாம். Success. ஃபோட்டோவில் பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு. நேரில் பார்க்கும் போது இப்போ உள்ள வந்தோன்னே ஒரு என்னடா இதுன்ற ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்குது. அட்லீஸ்ட் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சில ஏர்பிஎன்பிஸ் வெளியே இருந்து பார்க்க எப்படி இருந்தாலும் உள்ளே செமையாக இருக்கும். அந்த நம்பிக்கையில் இந்த கதவை ஓப்பன் பண்ணுவோம். உள்ளே வந்தோடனே டிஸப்பாயிண்ட் பண்ணலை. நம்ம வெளியே இருந்து பார்க்குறதுக்கான விண்டேஜ் பில்டிங் மாதிரி தான் உள்ளேயும் இருக்குது. ரீசெண்ட்லி ரெனோவேட் பண்ண மாதிரி தெரியுது. பட் ஆன்டிக் ஐட்டம்ஸாக எல்லாமே வச்சுருக்காங்க. கலர் தீமுமே ஒரு மாதிரி விண்டேஜாக தான் இருக்குது. உள்ளே ஒரு குட்டி நோட் இருந்தது பாலாவோட பேர் போட்டு. அது பார்த்தோன்னே எங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஜென்ரலி ஏர்பிஎன்பி ஓனர்ஸ் வந்து நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க இங்கே எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி. பட் ஒரு நோட் பார்த்தோன்னே என்னென்னு நாங்களும் எக்ஸைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த வீடோட ஒரு மேப் தான் இருந்துச்சு. இங்கே நான் பார்க்காம புக் பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து இந்த ரூமில் அட்டாச் பாத்ரூம் கிடையாது. காமன் பாத்ரூம் அண்ட் காமன் டாய்லெட்ஸ் தான். கிச்சன் அண்ட் லிவிங் ரூமுமே காமன் தான். பட் அது கூட ஓகே. பட் இந்த பாத்ரூம் நான் காமனாக பார்க்காம புக் பண்ணிட்டோம். பட் எனிவே இன்றைக்கி ஒரு நைட்டு தான் நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். நாளைக்கே இந்த ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். அங்கே போகிறதுக்கு எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் ரூமை பார்த்துடலாம். இந்த ரூமோட ஃபோட்டோவை பார்த்து அட்ராக்ட் ஆகி தான் நான் வேறு எதுவுமே பார்க்காம புக் பண்ணிட்டோம். இதுதான் எங்களோட ரூம். ஒரு காம்பேக்டான ரூம். இந்த வால்பேப்பர் என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிருச்சு. அண்ட் இங்கேருந்து வெளியே வியூவுமே செமையாக இருக்குது. ஆனால் அதை கவர் பண்ணுறதுக்கு எனக்கு எனர்ஜி தான் இல்லை. ஸோ நாங்கள் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு எங்கே போகிறோன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இந்த ஆஸ்ட்ரியாவை எங்கெங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். Until then, take care. Bye.